இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் ரோமர் 1:28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனிடத்திலே சேர மனதில்லாதவர்கள். Where there is a will, there is a way என்று சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, அல்லது மனம் இருந்தால் வழி கிடைக்கும் என்பதுதான் அது. இதன் பொருள், ஒரு செயலை செய்ய மனம் தயாராக இருந்தால் அதை செய்வதற்கான வழியையும் கண்டறியலாம் என்பதாகும். ஒரு செயலை செய்வதற்கு அல்லது ஒத்துக்கொள்வதற்கு உறுதியான விருப்பம், ஆர்வம், எண்ணம் இருந்தால்தான் சிறப்பாக ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அன்றைக்கு ரோமாபுரியாருக்கு எழுதும்போது தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று கூறுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பவுல் அப்போஸ்தலனும் ஆழமாக சொல்லுகிற இந்த வார்த்தைகளின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மனதில்லாமல் போனதை பார்த்துதான் இவர்கள் இருவருமே மனவேதனையோடு கூட இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். மனம் திரும்புவதற்கு மனம் ஒப்புக்கொள்ளாததையே இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எத்தனை முறை ஆலயத்துக்கு போனாலும், எத்தனை பிரசங்கங்கள் கேட்டாலும் என் மனம் ஆண்டவருக்கு மட்டும் கீழ்ப்படியாது, அது அப்படியேதான் இருக்கும் என்கிற வைராக்கியமுள்ள மனிதர்களை பார்த்துதான் ஆண்டவர் இன்றைக்கும் வேதனைப்படுகிறார். சிறு சிறு குஞ்சுகள் கூட தங்களுக்கு ஆபத்து என்று வரும்போது தாய்கோழியின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உடனே ஓடி போய் தன் தாயின் சிறகுகளுக்குள்ளே அடைக்கலம் புகுந்து தங்களை காப்பாற்றிக் கொள்கின்றன. அந்த குஞ்சுகளுக்கு இருக்கிற அறிவு கூட இன்று மனிதர்களுக்கு இல்லாமல் போனதுதான் மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம். உலகத்தை விட்டுவிட்டு, உலக ஆசைகளை விட்டுவிட்டு, உலக இச்சைகளை விட்டுவிட்டு, துணிகரமான பாவங்களை விட்டுவிட்டு ஓடி வந்து ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க பல சந்தர்ப்பங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆனால் மனம் இருந்தால்தானே மார்க்கம் கிடைக்கும். பாவத்தை விட்டுவிட்டு பரிசுத்தரிடம் வந்து தஞ்சம் புகுந்து கொள்ள ஒப்புக்கொள்ளாத கடினமான மனம் உள்ளவர்களாக நாம் இருந்தால் எப்படி வரப்போகிற இரட்சகரை நம்மால் நேருக்கு நேர் சந்திக்க முடியும்? எத்தனை முறை சொல்லிக் கொடுத்தாலும் புரிந்து கொள்ளாத, மண்டையிலே ஏற்றுக்கொள்ளாத மக்கு மாணவர்களை பார்த்து சில ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், இனி உன்னை அந்த கடவுளாலும் காப்பாற்ற முடியாது என்று. மனம் நொந்து போய் ஆசிரியர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் அவை. அப்படித்தான் நம்முடைய ஆண்டவரும் அன்றைக்கு கீழ்ப்படியாத மனிதர்களை பார்த்து கேடான காரியங்கள் செய்வதற்கு ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். ஆண்டவரும் கைவிட்டு விட்டால் அதை போன்றதொரு பரிதாபமான சூழ்நிலை வேறு ஒன்றுமில்லை. ஆகவே நமக்கு கிடைத்திருக்கின்ற கிருபையின் காலங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை தேடி வரும்போது அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்கிற சங்கீத வார்த்தைகளை சிறு வயதிலிருந்தே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நிழலில் நாம் தஞ்சம் அடையாவிட்டால் கிடைத்த கிருபையை நாம் வீணடித்து விட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய காலத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனதை